திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதாரண அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமம்தான் சின்னத்தம்பி நாடாரூர். இங்குள்ள சாலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கு தாகந்தடிக்க தாமிரபரணி தண்ணீர் தாராளமாக உண்டு. கும்பிட கோயில்கள் ஏராளமாக உண்டு. ஆனால் படிக்க கல்விக்கூடம் ஆரம்ப கல்வி மட்டுமே. இலவச பஸ் பாஸில் சென்று வெளியூர் படிக்கலாம் என்றால் அரசு பேருந்து வசதி கிடையாது. ஒரே ஒரு மினி பஸ் வசதி மட்டுமே உண்டு. இந்த கிராமத்தில் கஷ்டப்பட்டு படித்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறான் ஒரு இளைஞன். பெற்றோர் மட்டுமில்லை, ஊரே நம்ப வச்சு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறிக்கொண்டு டிப்டாப்பாக வேலைக்கு செல்கிறான். ஆனால் உண்மையில் மணி ஆராய்ச்சா? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் தீயை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. ஏன்டா காலங்காத்தால இவ்வளவு அவசரமா கிளம்புதா? ஏற்கனவே சீனியர் மேனேஜர் கத்துவாரு, டைமர் ஆகிப்போச்சு. ஒரு தோசையாவது சாப்பிட்டு போடா. வேலைக்கு வந்த வேலை ஒருவனே அழகுங்கிற மொக்கையா படிக்கும் போதுங்க ஐயா விவசாயம் படிச்சுனாரு, நான் படிக்காம வக்கீல் ஊழிட்டு இருக்கேன். மொக்கையா ஐயா எங்க இருக்கேன்? இன்னைக்கா மழை வந்து சம்பளம் கூட வாங்கிறோம். முதலாளி நீங்க வெயில் அடிக்க ரொம்ப கருத்துருங்க. இந்த காக்கா பிடிக்க வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டாத முதலாளி. நான் இத்தனை வருஷமா உங்கள்கிட்ட வேலை இருக்கிறேன், கொஞ்சம் சம்பளம் கூட்டி விடுங்களேன் முதலாளி. ஓகே, நீ இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குற? 10 ரூபா. உனக்கு இதுலேருந்து 11 ரூபா. முதல்ல போய் சாணியடி போடல. ஐ முதலாளி நீங்கள் சம்பளம் கூட்டி கொடுத்துருக்கேன். இந்த முதலாளி நான் வேலைக்கு போகிறேன். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாடற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில்
வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி. என்னடா பண்ற? வேலையை பாடுறா, தின்னுக்கிட்டே இருக்கியடா. அன்னைக்கு தான் முதலாளி சம்பளமே கூட கொடுத்துருக்காரு. உனக்கு சம்பளம் தரதே அதிக பெரியது. அவர் முதல்ல சாப்பிட்டே அழிச்சிட்டு வலிக்கேடா. வேலையை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன். ஓ கையா ஓ கையா. முதலாளி சாணிலாம் அள்ளி போட்டாச்சு முதலாளி. டேய் புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு செஞ்சுக்காம சொன்னியாடா. ஒரு 2 மாதமா ஆச்சு சம்பளமே வேலைக்கு வேண்டிட்டு போகிறேன். எங்கடா வச்சு ஆட்டை கடையே போடுவியாடா? அந்த அதுக்கே மரம் முதலாளி. முதலாளி கூட வா. டேய் என்னடா மரத்துலலாம் இளநீர் எல்லாம் போகிறாங்கல்ல, என்ன வெட்டி சாப்பிடுதியா? எங்க முதலாளி? டேய் நீயா? ஆச்சி நீங்களா? டேய் நீ தேங்காய் மகன் தானே? ஆமா நச்சி. நீ எங்கேயோ படிச்சுட்டு இன்ஜினியர் வேலை மைக்காம் கம்பெனியில் இருந்து வேலை வைக்கிறேன்னு சொன்னாங்க. நீ என் வயலில் தான் கிடைச்சி பார்த்தா என் வயலில் வேலை வைக்கிற. எனக்கே தெரியாமல் 2 மாதமா என் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கியாடா. யாரு? அஜிஜோ, இவருக்கு இங்கே வேலை செய்ய தெரிஞ்சா ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமே. நாங்கள் எனக்கு வேண்டது மறந்து. இது நம்ம தேங்காய் பையன் தானே? வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதோ மைக்கா நிறுவனத்தில் வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. இங்கே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கியா? எங்கள் அம்மா பண்ணி கஷ்டப்பட்டு தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்க வச்சாங்க. ஆனால் படிச்சதுக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கல. படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதுன்னு சும்மா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அந்த விவசாயம் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி வேலைக்கு வந்தேன். எங்கள் அம்மா அப்பா மனசு கஷ்டப்படணும் தான் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலைக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு இருக்கேன், தயவுசெய்து தெரியாமல் பார்த்துக்கோங்க. தம்பி, இந்த தொழிலை போய் நீ கேவலமான தொழில்னு நினைக்காத தம்பி. பக்தி தான் புனிதம், கலெக்டர் வேலை கவர்மெண்ட் வேலை தான் புனிதம்னு நினைக்காத. புனிதமும் கௌரவம் சேர்ந்த ஒரே தொழில் வந்து விவசாயம் மட்டும்தான். நம்ம நாட்டில் கோட்டை சூட்டு சாதிக்காக கூட 4 முளை வேஷ்டி தான் சாதிச்சிருக்கு. வக்கீலுக்கு படிச்சிருந்த காந்தி நினைச்சிருந்தாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. அதே மாதிரி எம்ஏ படிச்சிருந்த அறிஞர் அண்ணா நினைச்சிருந்தாருன்னா சென்னை மாகாணம் என்று தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றமே செய்யப்பட்டிருக்காது. மகாத்மா காந்தி இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தான்னு சொல்லியிருக்காரு. நாம் சேத்துல கால் வச்சா தான்ப்பா பட்டணத்தோடலாம் சோத்தில் கை வைக்க முடியும். அண்ணாச்சியை பாரு, இந்த இளம் வயசுலேயே இவ்வளோ ஒரு பெரிய விவசாயியாக உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு தான். இவர் இந்த விவசாயத்தை ஒரு கேவலமான தொழிலாக நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவர் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நாங்கள்லாம் அந்த தொழில் செய்ய முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்கும்போது நீ இந்த தொழிலை போய் கேவலம்னு நினச்சியே தம்பி. உன்னை மாதிரி எங்களுக்கு படித்தவங்க ஒரு இருந்திருந்தா நான் விவசாயத்தில் இவ்வளோ பசுமை பிரச்சனை கொண்டாயிருப்போம். அண்ணாச்சோ, பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு. நாளைக்கு பிறகு ஆளை கூட்டு வந்துடலாமா? சரி, நாளைக்கு ஆளை வச்சு நம்ம விளை வைக்கிறதுல சந்தோஷம் இல்லைடா, மற்றவங்க இதை சாப்பிட வைக்கிறாண்டா நமக்கு சந்தோஷம். முக்கா அவர் கொடுத்த மருந்தை கொண்டு போய் நம்ம கத்தரி செடிக்கு மருந்து வச்சுக்கா. சரிங்க முதலாளி. முக்கா இந்த மோட்டரை போட்டு விட்றா. சரிங்க முதலாளி. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. இப்போ தெரியுதா தம்பி அண்ணாச்சியோட உயர்வுக்கு என்ன காரணம் இல்லை? ஓகே, இனிமேல் நான் வேஷம் போட்டு வாழ விரும்பலை. எங்கள் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காகத்தான் இந்த மாதிரி வேஷம் போட்டேன். ஆனால் அவங்க 2 பேர் சந்தோஷத்தை விட பல கோடி மக்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால் நானும் ஒரு விவசாயின்னு மாறுதட்டி சொல்லுவேன். அப்போ நானும் விவசாயம் சொல்லுவேன். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே.